ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜோய்ஸ் நான் சார். இன்னைக்கு இந்த ஆல்ரெடி பார்த்தா அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் தென் புதுசா ஒரு மேனுவல் தான் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் தென் இந்த மேனுவல் வேற லெவலில் இருக்கும். அதனால கொஞ்சம் எபிசோட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் இதே மாதிரி நிறைய மேனுவல் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அண்ட் அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வந்து ஒவ்வொன்றா போடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிரிட் ஃபார்மர்ல வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. நானும் வந்து எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அண்ட் அப்பதான் வந்து நான் போடுவோம். வந்து நான் அது ஃபுல்லாலாம் ட்ராப் அவுட் பண்ணல. இப்போதைக்கு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அண்ட் அதுக்கோசரம் தான் வந்து நான் இதெல்லாம் போடுறேன். அதனால வந்து ஜஸ்ட் லைக் இது வந்து நான் நோட் மட்டும் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபியூச்சர்ல வந்து இது கூட நான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இதுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சா இதை வந்து கிரெடிட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் அதனால அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அண்ட் தென் இதோட பேர் வந்து சொல்ல மாட்டேது பாத்தீங்களா. அண்ட் இதோட பேர் என்ன வந்து FFF கிளாஸ் அண்ட் தென் கிராஸ் ஹீரோ அப்படி சொல்லிட்டு இதோட நேம் இருக்கு. இன்னும் ப்ரோ நேமே வித்தியாசமா இருக்குது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான் அனிமையா கொஞ்சம் வித்தியாசமா அண்ட் தென் நல்லபடியாவே இருக்கும். அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ரொம்ப வளவலா பேசுறேன். அண்ட் தென் வாங்க இஷ்டப்பட்ட வீடியோ போயிட்டு இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ தான் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நான் மீரா தான் வந்து பேசுறேன். அண்ட் தென் எனக்கு 10 வருஷம் ஆனாலும் எனக்கு பெரிய விஷயம் தான் வந்து புரியல. என்ன எதுக்கு அதை செலக்ட் பண்ணிச்சு, அது ஏன் நானா இருக்கணும் அப்படின்னு நான் மீரா வந்து புலம்பிட்டு. அண்ட் தென் இது வந்து ஒரு காமிக் வேர்ல்டு தானே. நானும் எங்க ஊர்ல வந்து ஜஸ்ட் லைக் கேம் விளையாண்டுட்டு மான்பா பார்த்துட்டு அந்த ஜாலியா இருந்தேன். பட் வந்து என்ன எதுக்கு இங்க வந்து சமன் பண்ணாங்க. அண்ட் தென் என்ன ஒரு கார்டினா வேற வந்து சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு லூசர்ஸோட வேலையா இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் மீராவை புலம்பிட்டு. அண்ட் தென் உங்களுக்கு அது புரியுது தானே நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படி சொல்லிட்டு நான் மீரா வந்து பாக்குறேன். அண்ட் தென் முன்னாடி ஒரு சில பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் மீரா வந்து பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால வந்து ஓகே நீங்க தான் வந்து இறந்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன புரிய போகுது என்னோட ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்தது வந்து டீமன் கிங் தானே அப்படி சொல்லிட்டு நான் மீரா வந்து நேரம் எங்க போறேன்னா டீமன் கிங்கோட சேம்பர் தான் வந்து நான் மீரா போயிட்டு இருக்கிறேன். அண்ட் அப்பதான் மனசுலயும் நினைக்கிறேன் என்ன வேற இதுல இந்த இடத்துல வந்து சமன் பண்ணி விட்டு அண்ட் நீங்க தான் வந்து கார்டியனா இருக்கணும், நீங்க தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டீமன் கிங் வேற டிஃபீட் பண்ண சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நான் மீரா வந்து உள்ள போனா உள்ள ஒருத்தங்க வந்து உட்காந்து இருக்காங்க. ஒரு வேலையை வந்துட்டியா சூஸ் ய ஹீரோ அப்படி சொல்லி கேட்க, ஓ நீ தான் வந்து டீமன் கிங்கா அப்படின்னு மீரா கேட்கும் போது கரெக்டா சொல்றேன். அண்ட் தென் நான் தான் வந்து பிளக்கர் ஆஃப் ஈவில் அண்ட் தென் இருள வந்து இந்த உலகத்தை முழுகடிக்க வந்திருக்கேன். நான் தான் வந்து பெண்டோரா அப்படி சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் கொடுக்க, ஓகே இவன் சொல்றத பார்த்தா வந்து இவன் வந்து அந்த குளோன்ல வந்து ஒருத்தன் கிடையாது போலயே, வெதா வந்து ஒரிஜினல் போலயே. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் எத்தனை டைம் தான் அந்த குளோன்ல வந்து கொல்றது அண்ட் தென் எனக்கே வெறுத்து போச்சு. கண்டிப்பா வந்து இவனையும் கொண்டுட்டு அண்ட் தென் இவனுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து அண்ட் தென் நான் அடுத்ததான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து நேரம் பூமிக்கு போக போறேன் அப்படி ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஓ ஹீரோ உங்களுடைய தன்னம்பிக்கை நினைக்கும் போது எனக்கே வந்து பூரிப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து தன்னம்பிக்கை ஃபுல்லா வந்து உடைக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப மீரா ஒரே நிமிஷம் இரு, உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து கேட்கணும்னு சொல்ல, ஏன்டா டேய் சண்டை போற இடத்துல என்ன கொஸ்டின் அப்படி சொல்லி அது டவுட்டா என்னன்னு சொல்லி வந்து கேட்க, அந்த நீயா வந்து உன்னோட ஆட்களை வந்து அமுச்சு விட்டுட்டே இருந்த, அதுலயும் வந்து உன் ஆட்களை வந்து எனக்கு கழுதுல அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு அண்ட் தென் ரொம்ப ஈஸியா இருந்தாங்க அப்படி சொல்லும் போது அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அப்பதான் டீமன் கிங் மனசுன்னு நினைக்கிறான், நானும் வந்து எனக்கு இருக்கிறவங்க நிறைய பேர்த்த வந்து அமுச்சு விட்டேன். பட் ஆனா வந்து எப்ப அமுச்சு விட்டாலும் வந்து டெத்து தான் வந்து வந்துச்சு அண்ட் தென் கொண்டுட்டாங்கன்னு தான் வந்துச்சு. நான் திரும்பியும் அதோட பர்சனல் ஆட்கள்லாம் அமுச்சு விட்டேன். பட் ஆனா அப்ப கூட வந்து இறந்துட்டாங்கன்னு தான் வந்துச்சு அப்படி சொல்லும் போது அப்பதான் நான் மீரா சொல்றான், உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீ வந்து அவங்கள அனுப்பிவிட்டு அண்ட் நீ தான் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருக்க. அவங்களை கொள்ளதான் வந்து எங்க பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே வந்து நீ தான், உனக்கு ரொம்ப ஒரு பெரிய கும்பிடுப்பா அப்படி சொல்லி நான் மீரா சொல்ல, இதுக்கிட்ட அந்த டிமாண்டுக்கு செம்மையா கடுப்பாய், உனக்கு என்னடா தெரியும், என்னோட சட்டங்கள்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி அதுவும் புலம்ப ஆரம்பிக்க. அப்பதான் நான் மீரா மனசு நினைக்கிறேன், நான் வந்து இத்தனை நாள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து கேட்டுட்டேன். பட் ஆனா எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. பட் அதை பத்தி எனக்கு கவலையும் பண்ணல. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டாவே ஆல்மோஸ்ட் முடிக்க போறதா அர்த்தம். அண்ட் தென் ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம் அப்படி சொல்லும்போது அந்த டீமன் கிங் ரெடியாவ நான் மீரா வந்து ஃபுல் சார்ஜ்ல நான் திரும்பி என் வேர்ல்டுக்கு நான் போயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நான் மீரா வந்து அட்டாக் பண்ண வரேன். அண்ட் தென் ரெண்டு பேரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ண அந்த டீமன் கிங் வந்து பயங்கரமா வந்து இன்ஜுரி ஆகுறான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி பவர்ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு முக்கியமே கிடையாது. இந்த 10 வருஷம் நான் வந்து ரொம்ப வந்து பொறுமையா இருந்ததுக்குலாம் வந்து ஒன்னும் போய் கிடையாது, ஒன்னும் ஜோக் கிடையாது. நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்தேன். என் வேர்ல்டுக்கு போக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்ப நான் மீரா மனசு நினைச்சிட்டு இருக்கும் போதே. அண்ட் அப்பதான் டீமன் கிங் பேசுறான், இல்ல ஹீரோ உன்னோட இந்த அளவுக்கு பவருக்கான காரணம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறந்தாங்களே அதுதான் ரீசனா அப்படி சொல்லி கேட்க, இல்லவே இல்ல என்னோட இந்த அளவுக்கு பவருக்கான காரணம் நான் கடினமா உழைச்சேன் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஓகே இனிமே ஒண்ணு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து உன் கூட இந்த கடைசி நேரத்துல சண்டை போட்டு நான் தோத்தது வந்து நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங்க வந்து இறந்து போக நான் மீராவை பார்த்துட்டு ஓகே அவ்வளவுதானா அப்படின்னு நான் மீரா வந்து பார்த்துட்டு
ஐயோ ஒரு வழியும் ஃபைனலி முடிஞ்சிருச்சு, நான் வந்து இனிமே திருப்பி என் ஊருக்கு போறேன், என்னுடைய அந்த வேர்ல்டுக்கு போறேன், பூமிக்கு போறேன். அண்ட் தென் அங்க போயிட்டு என் பேரண்ட்ஸோட ஜாலியா இருப்பேன். அண்ட் தென் எனக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சி நான் ஜாலியா வந்து லவ் பண்ணுவேன். அப்படியே வந்து நிறைய மூவிஸ் பார்ப்பேன், நிறைய வந்து காமிக் படிப்பேன். அதுலயும் முக்கியமா இந்த 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து ஃபிளஷிங் டாய்லெட் வேற வந்து நான் போவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு, இல்ல காட் உனக்கு கேக்குதா, என்ன திருப்பி எங்க பூமிக்கே வந்து அமுச்சுடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்த சமயத்திலேயே ஹீரோ ஹீரோ நீங்க வந்து இந்த அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ணிருப்பீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போதே நம்ம ஹீரோ என்னடா அது பின்னாடி சத்தம் கேக்குது, நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு நீ 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 யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஒருவேளை நீதான் வந்து இடது பாசம் மட்டும் சொல்லிடாத அப்ப நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சாக்காவ, இல்ல நீங்க கவலைப்படாதீங்க நான் அது கிடையாது அப்படின்னு வந்து அந்த ஒரு வயசு வேற. அப்ப நீ யாருதான் அப்படி சொல்லி கேட்கும் போது, நீங்க வந்து கார்டன் சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி கூட என்ன வச்சுக்கலாம். இத்தனை நாளா அதாவது இந்த 10 வருஷமா வந்து உங்க கூட இருந்தது நான் தான், தென் பயணம் பண்ணது நான் தான், உங்களோட பவரா இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்ற அப்படியா அப்படி சொல்லி நம்ம ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அப்பதாவது சொல்றாங்க, உங்களுக்கு வந்து வேண்டிய அன்பு கிடைச்சது, அண்ட் தென் பாசம் கிடைச்சது, உங்களை நம்பின ஆட்கள் இருந்தாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ரெண்டா இருக்கணும்னு வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுடைய ஹீரோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கோ அப்படி சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம இப்ப வந்து உங்களுடைய பட்டியல பார்க்கலாம், அதாவது உங்களோட ரிப்போர்ட் கார்டு பார்க்கலாமா அப்படி சொல்லி கேட்க, ஓ அது ஒரு நிமிஷம் இருக்கா, ரிப்போர்ட் கார்டு ஒண்ணு இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காவ, ஓகே உங்க ரிப்போர்ட் கார்டை வந்து நீங்க கவனமா பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் கார்டுல பார்த்தா நம்ம ஹீரோட காம்பட் பவர் வந்து எஸ் கிரேட்ல இருக்கு, அண்ட் அதே மாதிரி வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா A- கிரேட்ல இருக்கு, அப்புறம் வந்து ரெப்புடேஷன் பார்த்தா தான் வந்து B+ல இருக்கு, அண்ட் தென் அதோட கேரக்டர் பார்த்தா வந்து F கிரேட்ல இருக்கு. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. சரி ஓகே நீங்க ஏன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொன்னீங்க அப்படி சொல்லி கேட்கும் போதே திரும்பி கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பாசமா இருந்தாங்கல்ல, பட் நீங்க ஏன் வந்து அவங்களை கொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஸ்வாட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி டெத் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் வந்து எல்வ் கிங்கும் அப்புறம் வந்து சேச்சு வந்து இறந்துட்டாங்க அப்படி சொல்லி அதுல டெத்துன்னு வந்து போட்டிருக்கு. அப்புறம் வந்து மிஷனரி கிங் அவங்க வந்து டெத் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு. அதாவது நம்ம ஹீரோ கூட பயணம் பண்ணீங்க இவங்க எல்லாம் தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, ரீசன் என்னன்னா நம்ம ஹீரோ அப்படி சொல்லி இந்த ஒரு காட் வந்து சொல்றாங்க. இதுக்கிட்ட நம்ம ஹீரோவோ அது 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 என்னன்னா வந்து இந்த டீமன் கிங் வந்து கொல்றதுக்கு நான் வந்து போயிட்டு இருந்தா அவங்க வந்து என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் அதனாலதான் கொண்டுட்டேன், அவங்க வந்து எனக்கு இடைஞ்சோலா இருந்தனாலதான் நான் வந்து அவங்களை வந்து கில் பண்ணிட்டேன். அதுவும் அந்த 10 வருஷம் நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுவும் ட்ரைனிங் சொல்லி வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்களேன், அதெல்லாம் வந்து சத்தியமா தாங்கவே முடியல. அதுலயும் வந்து ஒருக்கா தெரியாம வந்து அந்த ஸ்வாட் ப்ரொசஸ் குடிச்சு வெளியே வந்தா அண்ட் நான் தெரியாம வேற பாத்துட்டேன், அதுக்கு வந்து தூக்கி கத்தி எடுத்து தலையிலேயே வச்சேன், அண்ட் பார்க்கவே உயிரே போயிருந்துச்சு அப்படின்ற மீற வந்து புலம்பிக்கிட்டே இருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற அந்த ஹீரோவும் சரி அந்த காடு வந்து கொஞ்சம் வேற கண்டுக்காம நீங்க வந்து இதுல ஃபெயில் ஆயிட்டீங்க, அண்ட் அதனால வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்ப போறோம், அண்ட் தென் நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க திரும்பவுமா, திரும்பவும் இந்த 10 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி படம் சொல்றீங்களா, அது வந்து கேவலமான இந்த உலகத்திலேயா. ஹீரோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியல, அண்ட் தென் கிரேட் பவர் கிடைக்கும் போது அண்ட் தென் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அண்ட் தென் உங்களோட பவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க வந்து எடுத்துக்கல, நீங்க அதுக்கேற்றபடி அதை நடந்துக்கல, அதனாலதான் வந்து உங்களுக்கு திருப்பி நாங்க வந்து அனுப்புறோம், அண்ட் தென் இந்த வேர்ல்டோட பீஸ்க்காகவும் அண்ட் தென் எல்லாத்தோட ஹாப்பினஸ்க்காகவும் இதை நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது, பிளீஸ் என்ன வந்து திருப்பி மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு கீழே வந்து ஒரு சர்க்கிள் வர, ஏழை காடு உனக்கு வந்து எந்த அளவுக்கு தகுதி இருந்தாலும் நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ பண்றதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மறுபடியும் டெலிபோர்ட் ஆகும்போது, ஐயோ திருப்பியும் 10 வருஷத்துக்கு இந்த பிளஸிங் டாய்லெட் இல்லாம வந்து கஷ்டப்பட போறேனே அப்படின்னு சொல்லும் போதே டெலிபோர்ட் ஆயிடுறேன். அண்ட் அப்பதான் மனசுல நினைக்கிறான், ஐயோ இப்ப வந்து திருப்பி போறேன்னா திருப்பி அந்த 4 பேர் இருப்பாங்களே என்ன மாதிரி தொந்தரவு பண்ணி சாவடிக்க போறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கீழே உழுவுற மாதிரி இருக்கு, ஐயோ என்ன திருப்பி அனுப்பாதீங்க அப்படி சொல்லும் போது திரும்பியும் நம்ம டிரான்ஸ் ஹீரோ ரீபோர்ன் ஆகுறான் அப்படி சொல்றதோடய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிட்டு செகண்ட் சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க திருப்பி ரீபன் ஆயிடுறேன். அண்ட் தென் சமனிங் சர்க்கிள் வரும்போது சுத்தி வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்ம காடு வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ திரும்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான், இது முதல்ல வந்து ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்கும் போது அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட வேர்ல்டு இந்த பூமியில இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து இந்த காமிக்லாம் படிக்கிறோமே அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு இது நம்ம வந்து போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது, அண்ட் அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு அங்க போகணும், நமக்கு தான் வந்து சயின்ஸ் நம்ம வந்து 30 மார்க் எடுத்திருக்கேன், அண்ட் அதை வச்சு வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து நம்ம செய்வோம், அண்ட் தென் அது செய்யும் போது அந்த மேஜிக்கல்ல வந்து லெவல் 10 உள்ள அந்த ஒரு மேஜிக் அளவுக்கு வந்து அதுவும் பயங்கர பவரா இருக்கும்ல, ஒன்னு போட்டா வந்து சோலையா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்கும்போதே அப்ப அவங்க 2 பேரும் வந்து அதாவது அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து காங்ஸோ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நம்ம ஹீரோட பேர் வந்து காங்ஸோ, நம்ம வந்து காங் வச்சுக்கலாம், அண்ட் தென் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம வந்து ஒருவேளை வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு போனா என்ன பண்றது
பண்றது அப்ப நம்ம யோசிச்சுட்டு ஐ லவ் டாய்லெட் அப்படி சொல்லிட்டு பிளஸிங் டாய்லெட் வந்து நம்ம வந்து யோசிக்கிறேன். அண்ட் அப்பதான் நம்ம தோணுது இதுதான் வந்து நான் வந்து ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வேர்ல்டுக்கு சமனாகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட பேசின கடைசி வார்த்தைகள் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பி அங்க சமனாக, ஆமா இது அதே சமனிங் சர்க்கிள் தான், இந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து திருட்டிட்டு போகக்கூடிய அதே சமனிங் சர்க்கிள் இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அண்ட் தென் சமனாக நம்ம கையை காலை பார்த்துட்டு ஐயோ எங்க என்னோட எக்யூப்மெண்ட்ஸ்ல காணும், ஒருவேளை வந்து ரியலாவே வந்து சமன் ஆயிட்டணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு அந்த எங்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல, எங்கிட்ட வந்து வெறும் மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு அப்படி நம்ம புலம்பிட்டு இருக்கும் போது அந்த ஒரு கார்டு சொன்னாங்கல்ல யூஆர் ஃபெயில்டு அப்படின்னு சொன்னதை திருப்பி கேட்கும் போது அட பைத்தியக்காரி நீ மட்டும் திருப்பி கையில மாட்டினேன் மறுகையாதான் அப்படி சொல்லிட்டு நம்ம சம கடுப்புல இருக்க. அப்பதான் மீற யோசிக்கிற மறுபடியும் இந்த 10 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணுமா, நான் என் ரியல் வேல இருந்தா கூட வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போற அளவுக்கு நான் வந்து மாறிடுவேன், இல்லைன்னா வந்து மேல் படிப்பு படிச்சுன்னா வந்து ஒரு பெரிய டிகிரியே வாங்கிடுவேன். ஆனா இன்னொரு 10 வருஷம் அந்த நாய்களோட குப்பை கொட்டுமா அப்படின்னு நம்ம இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வெல்கம் ஹீரோ அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து இனிமே கேட்க லானுவே அப்படி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த மாதிரி ரீபன் ஆனே வந்து முதல்ல இந்த நாய் தான் வந்து பேச்சு அப்படி நம்ம ஹீரோ வந்து மனதில் கண்டுபிடித்திட்டு இருக்கும் போதே அப்பதான் அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்குது, நீங்க வந்து இப்ப தெளிவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது இல்ல எனக்கு இன்னும் தெளிவாகல அப்படி சொல்லும் போது நீங்க வந்து தெளிவாங்கனாலும் பரவாயில்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க வந்து இப்ப வேற ஒரு உலகத்துல இருக்கிறீங்க, நீங்க இப்ப வந்து ஹீரோ சமன் மூலியமா வந்து வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லி அது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க ஒரே நிமிஷம் இதை நம்ம சுருக்கமா சொல்லலாம் வந்து இப்ப டீமன் கிங் வந்துட்டா அண்ட் தென் மக்கள் ஆபத்துல இருக்காங்க அண்ட் அதே சமயத்துல உங்களோட ப்ராஃபஸி படி அந்த ஹீரோ சமன் ஆயிட்டா இந்த உலகத்தை வந்து காப்பாற்றணும் அவ்வளவுதானே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கும் போதே ஓ எப்படி உங்களுக்கு தெரியும் அண்ட் நீங்க தான் வந்து கடவுள் அனுப்பிச்சுட்டு ஆள் நல்லாவே தெரியுது, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து தெரியுது அண்ட் தென் மத்த ஹீரோ மாதிரி இல்லாம நீங்க வந்து இன்னும் டேலண்டடா இருக்கிறீங்க அப்படி சொல்லி புகழ்ந்து பேச நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஆட பாவி எனக்கு தெரியாம எப்படி இருக்கும், இப்பதான் நீ சொல்லக்கூடிய அந்த டீமன் கிங்கை நான் கொண்டுட்டு வரேன் அப்படி நம்ம ஹீரோ அந்த மனுஷன் நினைக்கும் போதே அந்த பொண்ணு சொல்றா சிறுக்கைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு என் பேர் வந்து லானுவே அப்படின்னு சொல்லி சொல்றா, அவளுக்கு வந்து வேற ஏதோ வந்து பேர் வைக்கலாம், உங்களுக்கு இது ஏதோ பேர் தெரிஞ்சு அப்படி கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா நான் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் நான் வந்து நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிக்கிறதுல ஆசையா இருப்பேன் அண்ட் அதுலதான் தெரிஞ்சது நீங்க இந்த மாதிரி வந்து சமனாக போறீங்க, இந்த டீவன் கிங் வந்தா நீங்க சமனாவீங்கன்னு தெரிஞ்சது அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்ல அப்பதான் நம்ம யோசிக்கிறேன் இவ வந்து ரொம்ப வருஷங்கள் ஆனாலும் பார்க்க வந்து இன்னும் அழகா தான் இருக்கா, நான் வந்து போன டைம் வரும்போது அப்படியே ஒரு சின்ன பையனா இருந்தேன் அண்ட் சின்ன மனதோடய இருந்தேன், அதனால ரொம்ப வந்து வெக்கப்பட்ட பிளஸ் ஆனேன் அப்படிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோ வந்து இப்ப கடுப்பா இருக்கான், நீ வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சுக்கிட்டு உனக்கு என்ன சிரிப்பா தெரியுதா என்னோட லைஃப் பார்த்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க அது கேட்டவளும் ஐயோ சாரியா அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்க, ஆஹா இப்பதான் வந்து பேசுறதுக்கு ஒரு கரெக்டான மூஞ்சி வச்சிருக்க அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு சோல்ஜர் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிங் வந்து வெயிட் பண்றாங்க அப்படி சொல்லும் போது ஓஹோ அப்படியா நானும் வெயிட் பண்றேன் அவர் வந்து இங்க வர சொல்லு அப்படி சொன்ன உடனே 2 பேத்துக்கு பயங்கர சாக்கு என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி வந்து பயங்கரமா கேக்குறாங்க, எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறீங்க, இந்த உலகத்துல வந்து அந்த டீமுக்கு கொல்லக்கூடிய ஆள் யாரு நான் மட்டும் தானே அப்படின்னா வந்து கிங் பெருசா நான் பெருசா, நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் கிங் கிட்ட போய் சொல்லுங்க என் கோபத்துக்கு ஆளாகாம டக்குன்னு வந்தீங்கன்னா வந்து உங்க கூட வந்து பேசுவேன் அப்படின்னு போய் சொல்லிருங்க அப்படி சொல்லவே அவங்களாம் பயங்கரமா நடங்குது, என்னடா அது நம்ம வந்து ஒரு ஹீரோவை கூப்பிட்டோமா இல்ல ஒரு வில்லனையே கூப்பிட்டோமா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சாக்காவ என்ன இங்க நின்றுட்டு இருக்கிற உனக்கு என்ன வேற ஏதாவது வேலைக்கு இருக்கா, இப்ப நான் சொன்ன விஷயங்களை போய் சொல்றியா இல்லையா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து மிரட்டும் போது இப்பயே போறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் குடுன்னு ஓட இதை பத்தி நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனால எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு தெனாவட்டோடய இருக்கு அண்ட் அப்பதான் ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது ப்ளீஸ் லோ யுவர் செல்ஃப் யுவர் ஹீரோ அப்படி சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு யாரான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அண்ட் அப்பதான் வந்து ஒரு பழைய ஒரு பழமொழி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது, ஒரு லட்சத்திரியா பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கு வந்து யாரும் வந்து தலை வணங்க மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி உயர்த்தி கொள்பவர்களோ தாழ்த்தப்படுவார்கள் அண்ட் தென் தாழ்த்தப்படுவர்கள் எல்லாருமே வந்து உயர்த்தப்படுவார்கள் அப்படி சொல்லி இன்னொன்னு இருக்கு அண்ட் அதனால வந்து உங்களுடைய செல்ஃபை வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுங்க அண்ட் அதே இது மறைச்சு வைங்க, நீங்க வந்து நான் வந்து நல்லது பண்ணேன் அப்படி சொல்லி வெளியில காமிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா வந்து புரியல என்னடா அது இல்லாம இந்த இடம் எப்படி மாறி கிடக்குது, இது என்ன ஸ்பேஸ்க்கு இது வந்து உடஞ்சு போய் கிடக்குதா அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இல்ல இது அதுக்கு மேல போலையே அப்ப நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு உருவம் தெரியும், ஆமா நீங்க யாரு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயங்கர சாக்கோட கேட்க நான் தான் உங்க செல்ஃப் டீச்சரா அப்படி சொல்ல என்னது செல்ஃப் டீச்சரா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காவரா, ஆமா உங்களோட கேரக்டரிஸ்டிக் வந்து எப்கிரேட்ல இருக்கு அதை வந்து எஸ்கிரேடுக்கு மாத்துறதும் அண்ட் அதே மாதிரி வந்து நீ ஹீரோட ஒர்க் அது வந்து பயங்கர எஸ்கிரேட் மாத்துறது தான் வந்து என்னோட பொறுப்பு அப்படி
அப்படி சொல்லி வந்து அவங்களும் சொல்ல இதுக்கிட்ட நம்ம இருக்கும் பயங்கரமான சாக்கு. அட கடவுளே, இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா என்னோட ப்ரொஃபசர் வந்து என் கனவு லோகத்துல வந்து எனக்கு டீச்சரை வந்து பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கே அப்படி சொல்லும் போது அப்புறம் இந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்து அவங்க வந்து மார்க் கொடுக்குறாங்க 0 to 11 சொல்லி வந்து கொடுக்கும்போது நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல அப்படி இப்படின்னு தான் இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா பாவீங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அண்ட் தென் ஆல்ரெடி வந்து என்ன ரீபான் பண்ணி விட்டதே வந்து ஒரு பெரிய ரொம்ப பயங்கர கடுப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு டீச்சர் சொல்லி வந்து ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அது என் ஸ்கில் டெஸ்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம வந்து நான் அந்த டீமன் கிங்க வேற தோக்கடிச்சேன். இந்த அளவுக்கு பண்ணியும் இந்த காடு வந்து இப்படிதான் வந்து பண்ணுவாங்களா, அவங்களுடைய வந்து ஒரு நன்றி உணர்வை இந்த அளவுக்கு கேவலமா தான் வந்து காமிப்பாங்களா அப்படி சொல்லி வந்து பயங்கரமா வந்து நம்ம திட்டேன். அண்ட் தென் அதுதான் ப்ராப்ளம், நீ இந்த டீமன் கிங் ஒண்ணு பாத்தியா, அதுதான் ப்ராப்ளம் சொல்றது வரையும் இந்த ஒரு சாப்டர் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த சாப்டர் எப்படி சொல்லுங்க, அதாவது இந்த ஒரு மேங்கோ அப்படின்னு சொல்லுங்க, கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், அதே சமயத்துல ஃபன்னுக்கு வந்து குறையே இருக்காது. நம்ம ஹீரோட புலம்புல இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த உள்ள ஒரு சில கேரக்டர்ல காமிக்கும் போது நம்ம ஹீரோக்கு எவ்வளவு கடுப்பாகிறான், அப்புறம் வந்து இந்த ஒரு புது கேரக்டர் டீச்சர் சொல்லி வந்திருக்குல்ல, அது இன்னும் வந்து நம்ம ஹீரோ வந்து பயணம் கடுப்பேற்ற போது அண்ட் அதுல எப்படி இருக்க போகுது, அது எவ்வளவு ஃபன்னா இருக்க போகுதுங்கிறதுல வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்போர்ட் வந்து இந்த வீடியோ வந்து போடலாமா வேண்டாமான்னு மட்டும் சொல்லுங்க. அண்ட் தென் இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அது போட ட்ரை பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆன மாதிரி கம்ப்ளீட் ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா போதும், நீங்க இதை வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா பாத்துட்டு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க, ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுறேன், ஓகேவா?